Hi everyone. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோல இருக்கிறோம். 12th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் போர்டு எக்ஸாம் நமக்கு கம்மிங் மண்டே நடக்க போகுது. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 days நமக்கு கேப். ஏன்னா இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரி எழுதி இருப்போம். சோ இந்த 5 days நம்ம ரொம்ப எப்படி எஃபெக்டிவா பயன்படுத்தலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம ரொம்ப டீடைலா பேச போறோம். சோ எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்ம 5 days இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த லாஸ்ட் 2 நாள் நமக்கு ரொம்ப நரகம் ஆயிடும். அப்ப இதை நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லா நம்ம ஒரு சப்ஜெக்ட கொண்டு போகணும். அப்ப எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ், எந்த மாதிரி ஸ்டடி பிளானை நம்ம கம்ஃபர்டபுளா பண்ணலாம். நம்ம ரொம்ப அதிகமா படிக்க போறதும் கிடையாது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 மணி நேரம் நம்ம பிரேக்கே விட போறோம். சோ அந்த அளவுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு ஸ்டடி டைம் டேபிள தான் இப்போ நான் உனக்கு சொல்ல போறேன். ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதாவது டைமிங் எல்லாம் நான் மென்ஷன் பண்ணல, ஆனா ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடா இருக்கும். இது ஒரு அவுட்லைனா யூ கேன் ஆல்சோ இம்ப்ளிமெண்ட். என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த வீடியோ எண்ட்ல எது நம்ம ரொம்ப முக்கியமா அந்த டெரிவேஷன்ஸ் பார்ட் எல்லாம் இருக்கு. ஒரு சில ஆன்சர்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த டெரிவேஷன்ஸ் பார்ட் ஹெட்டிங் டாபிக்ஸ் என்னன்றதையும் நான் சொல்லிடுறேன். சோ நம்ம இன்னைக்கு நைட் பாத்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெபாசிட்டன்ஸ். ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எல்லாருமே இப்போ ரிவைஸ் பண்ற ஸ்டேஜ்ல தான் இருப்பீங்க. அப்படியே படிக்க முயற்சி பண்ணாலும் இன்னைக்கு நைட் 2 சாப்டர் நம்ம முடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈஸி, செகண்டும் ரொம்ப ஈஸி தான். சோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. இன்னைக்கு நைட் நீங்க இதை கான்பிடென்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. வேற லெவல்ல நம்ம 2 நாள்ல 10 சாப்டர் முடிச்சிருவோம். 14 சாப்டர் இல்லையா. இந்த 2 நாள்ல நம்ம முடிச்சிருவோம். மிச்சம் 2 நாள் நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். 2 நாள் ரிவைஸ் பண்ண போறோம்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா. ரொம்ப அதிகமான நாட்கள் தான். இப்ப இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2 படிக்க போறோம். ஆல்மோஸ்ட் இப்ப எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா. சோ சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2 இன்னைக்கு நீங்க நல்லா ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய நேரம். இது முடிச்சிட்ட பிறகு நிம்மதியா தூங்குங்க. லேட் நைட்ல தூங்குறதுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா யூ ஹேவ் டைம், யூ ஆர் கோயிங் டு யூஸ் இட் இன் a proper way. அப்ப நாளைக்கு மார்னிங் ஒரு 5 இல்ல ஒரு 4:30க்கு ஸ்டார்ட் பண்றோம். சோ நாளைக்கு பாத்தீங்கன்னா நாளைக்கு 28th மார்னிங் நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை ஸ்டார்ட் பண்றோம். சோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை ஸ்டார்ட் பண்றோம். இது கொஞ்சம் வேகான ஒரு சாப்டர், செகண்ட் ஹாஃப். பட் ஆனா ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் எல்லாம் இதுல நமக்கு இருக்கு. இந்த செல் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. அப்ப இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியை பார்த்துட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் கேப் விட்டு we are moving to moving charges and magnetism. இந்த 4th சாப்டர் நமக்கு ரொம்ப முக்கியமான சாப்டர் இருக்குன்னா அதனால இதை நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிடுங்க. அப்ப நம்ம 3 and 4 28th 12 noon குள்ள நம்ம முடிக்க போறோம். சோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4 மணி இல்ல 5 மணிக்கு எழுந்திருக்கிறோம். 5, 6, 6, 7, 8, 9, 10, 11, 12, 7 மணி நேரத்துல 2 சாப்டர் உங்களால படிக்க முடியாதா? 7 மணி நேரம் ரொம்ப அதிகமான நேரம். சோ அப்ப அந்த 2 சாப்டரை படிக்கிறோம். படிச்சு முடிச்சிட்ட பிறகு அதே 28th எப்போ நாளைக்கு செகண்ட் ஹாஃப்னு ஒண்ணு இருக்குல்ல. அது நீங்க 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்ல நான் ஒரு 3 மணி நேரம் தூங்கிட்டேன், அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு 7 மணி நேரத்தை நான் பயன்படுத்த போறேன் சார் அப்படின்னாலும் சரிதான். அப்ப 12 மணிக்கு சாப்பிடுறீங்க, தூங்குறீங்க, ஒரு 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்றீங்க வச்சுப்போ 5, 6, 7, 8, 9, 10, 6 மணி நேரம் இருக்கு. அப்ப இந்த சாப்டர் எடுக்க போறோம் பாருங்களேன், மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். இந்த 5th சாப்டர் நமக்கு பெரிய கான்செப்ஷுவல், பெரிய டெரிவேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் கோ த்ரூ தான் பண்ற மாதிரி இருக்க போகுது. சோ இந்த 5 days நீங்க கொஞ்சம் எஃபெக்டிவா பயன்படுத்தணும். சோ அதனால ரொம்ப நேரம் தூங்காம ஒரு 3 மணி நேரம் ஷார்ப் பண்ணிக்கோங்க. 1 மணி நேரம் நமக்கு எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்றதுக்காக. அதுக்கு அடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் போக போறோம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் நமக்கு ரொம்ப முக்கியமான சாப்டர், ஹை வெயிட்டேஜ் உள்ள ஒரு சாப்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இது எப்போ நாளைக்கு ஈவினிங் குள்ள படிக்க போறோம். இன்னைக்கு நைட் 2 சாப்டர், நாளைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2 சாப்டர், ஈவினிங் 2 சாப்டர். எப்படி பார்த்தாலுமே யூ வில் ஹேவ் மோர் டைம், அதிகமான நேரம் இருக்கு. அந்த நேரத்துல ஒரு சில சாப்டர்ஸ், ஒரு சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் நீங்க ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமா இந்த நாள்ல ரிவைஸ் பண்ணிக்கலாம். சோ நாளைக்கு முடிஞ்சதா. சோ நாளானைக்கு நம்ம போறோம். நாளானைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மார்னிங் ஒரு 5க்கு ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்டோட ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் முடிச்சுட்டு அது பெரிய டைம் எடுக்க போறது கிடையாது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் குறைஞ்சது 1 மணி நேரம் இல்ல 1.5 மணி நேரம். அப்ப நமக்கு மார்னிங் 7 hours இருக்கு.
அந்த 7 ஹவர்ஸ்ல நம்ம ரெஸ்ட் எடுக்கிறது அது இது எல்லாம் முடிச்சுட்டு 1 மணி நேரம் நம்ம வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னா 2 மணி நேரம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே 4 மணி நேரம் ஒரு ஏசி ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் நீங்க படிப்பீங்களா? 4 மணி நேரம் வாய்ப்பே கிடையாது. அப்போ அது ஷார்ட்டா முடிஞ்சிடும். ஸோ அது நம்ம மார்னிங் முடிக்க போறோம் அந்த 2 சாப்டர். இப்போ நாளானைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா ரே ஆப்டிக்ஸ் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸ் ரொம்ப ஹை வெயிட்டேஜ், ரொம்ப முக்கியமான சாப்டரும் கூட. இந்த ரே ஆப்டிக்ஸ் அண்ட் வேவ் ஆப்டிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இதுவும் நமக்கு அதிகமான நேரம் எடுக்க போறது கிடையாது. இந்த இடத்துல எப்படி பார்த்தாலுமே 4 மணி நேரம் ஒரு சாப்டர் யாரும் ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம். ரொம்ப ஈஸியானது. இப்போ இங்க ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா இருக்குமா, இல்ல 1 மணி நேரமே எக்ஸ்ட்ரா இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த 1 மணி நேரத்தை இந்த சாப்டர்ல டேலி பண்ண பாருங்க. அப்போ 29th வந்து நம்ம இந்த 4 சாப்டர், ஒரு நாளைக்கு 4 சாப்டர், அவ்வளவுதான் கதை முடிஞ்சது. அப்போ இது 29th முடிச்சுட்டு 1ஆம் தேதி மார்ச் என்ன பண்ண போறோம்னா டியூவல் நேச்சர், அதுக்கப்புறம் ஆட்டம்ஸ் மார்னிங் ஸ்டார்ட் பண்றோம். அதே ஈவினிங் வந்து நியூக்ளியர் செமிகண்டக்டரோட முடிக்கிறோம். அப்போ 1ஆம் தேதியே நம்ம முடிச்சிட்டோம். 27 இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். 28, 29, 1. அப்போ 8, 9, 1 3 நாள்ல நம்ம முடிச்சிருக்கோம். கரெக்டா? இது 3 நாள் வர்றதே ரொம்ப அதிகம் தான். 3 நாள்னே வச்சுப்போமே. சரிங்க, 3 நாள் இதெல்லாம் முடிச்சிருச்சு இல்லையா? அப்போ நம்ம ஃபர்ஸ்டுக்குள்ள முடிச்சிட்டோம். அப்போ செகண்ட் இருக்கு, தேர்ட் இருக்கு, ஃபோர்த் இருக்கு, 3 நாள் இன்னும் இருக்கு. இந்த 3 நாள்ல என்ன பண்ணலாம்? இந்த 3 நாள்ல நீங்க அந்த 3 நாள் முன்னாடி படிக்கும் போது இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டெரிவேஷன்ஸ் பார்ட். டார்க் ஆன் டைபோல், காஸ் லாவோட அப்ளிகேஷன்ஸ், parallel plate capacitor with and without capacitance எப்படி இருக்கும், எக்ஸ்பிரஷன் ஃபார் drift velocity, வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், பயோட்-சாவர்ட் லா யூஸ் பண்ணி அந்த சர்க்குலர் காயில், அதுக்கப்புறம் parallel conductor, current carrying conductor, அதுல ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் மூவிங் காயில் galvanometer, செல்ஃப் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ், ஏசி ஜெனரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, மிரர் ஈக்குவேஷன், மைக்ரோஸ்கோப்ல சிம்பிள் காம்பவுண்ட், அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரோனாமிக்கல் மைக்ரோஸ்கோப், அதுக்கப்புறம் ஐன்ஸ்டீன் போட்டோஎலெக்ட்ரிக் ஈக்குவேஷன், மாஸ் டிஃபெக்ட், பைண்டிங் எனர்ஜி கர்வ், அதுக்கப்புறம் ஹைஜன்ஸ் பிரின்சிபல்ல ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன், அதே மாதிரி ஆட்டம்ஸ் சாப்டர்ல எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான். இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதை நம்ம வந்து அங்கவே நம்ம ரிவைஸ் பண்ணியிருப்போம். பட் இருந்தாலும் மறுபடியும் அதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்க வேண்டிய ஒரு டெரிவேஷன் பார்ட். ஸோ இது முடிச்சிட்ட பிறகு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இது ஒரு நாளே போயிடுச்சுங்க. 2 நாள் இருக்கு. அந்த 2 நாள்ல நீங்க அந்த சாப்டர் படிக்கும் போதே எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், புக் பேக் ப்ராப்ளம் எல்லாம் முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த டே 4 அண்ட் டே 5 என்ன பண்ண போறோம்னா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் மறுபடியும் ரிவைஸ் பண்றோம். ஷார்ட் நோட்ஸ் அந்த மாதிரி எடுத்து வச்சிருப்போம், அது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு ஒரு 5 சாம்பிள் பேப்பர், ஆல்மோஸ்ட் எல்லாருமே சாம்பிள் பேப்பர்ஸ் டச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ பிஃபோர் அப்ரோச்சிங் யுவர் போர்டு எக்ஸாம் மினிமம் ஒரு 5 சாம்பிள் பேப்பர் ஆச்சு ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எந்த இடத்துல எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த கான்செப்சுவல் பேஸ்ட் கேள்வியும் கிராஃப் பேஸ்ட் கேள்வியும் நீங்க வந்து அந்த சாம்பிள் பேப்பர்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா நமக்கு தியரி பார்ட் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ கான்செப்ஷன் நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுறது இல்லையா? ஸோ அதெல்லாம் இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ண போறோம். ஸோ நம்மளுடைய பிசிக்ஸ் 12th போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஈஸியா, ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம, யார் என்ன சொன்னாலும் கேட்காம நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை கரெக்டா கொடுக்க போறோம். இந்த 5 டேஸ் உங்களுடைய பிசிக்ஸ் மார்க் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது ரிசல்ட் வந்துட்டு நீங்க காலேஜுக்கு ஓடும் போதுதான் அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். ஸோ அதனால இப்பவே அந்த நேரத்தை வீணடிக்காம உங்களுடைய பிசிக்ஸ் ப்ரிப்பரேஷனை பெர்ஃபெக்டா கொடுங்க. பிசிக்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம், கெமிஸ்ட்ரியும் ரொம்ப முக்கியம், முடிஞ்சிருச்சு பேச முடியாது, மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 சப்ஜெக்ட் ரொம்ப ஹைலைட்டடான விஷயங்கள். சப்போஸ் நீங்க கெமிஸ்ட்ரியில சரியா எஃபர்ட் போட முடியல அப்படின்னா இந்த டைமை பிசிக்ஸுக்கு சரியா எஃபர்ட் போடுங்க. மேத்தமெட்டிக்ஸுக்கும் யூட்டிலைஸ் பண்ற மாதிரி ஐடியா வச்சிருந்தீங்கன்னா அதையும் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ 5 டேஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. நம்ம 3 நாள்ல 14 சாப்டர் படிச்சுட்டோம். மிச்சம் இருக்கிற 3 நாள்ல ரிவைஸ் மட்டும் தான் பண்றோம். ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.